கனவு நிஜமா நடந்தாச்சு. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல. புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்ந்தனதும் குடிமரமது நாயகனும் இபிஎஸ் என்ற இருந்து மனுஷனானே. மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி. என்னடா முத ஓட்டு யாருக்கு போட போற? மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மயிலாப்பூரில் பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய தமிழிசைக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி ஒரே வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுபாஷ், பாஜகவிற்கு மயிலாப்பூர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இபிஎஸும் தன்னுடைய பரப்புரையை இன்றிலிருந்து ரெஸ்யூம் செய்திருக்கிறார். இந்த பரப்புரையை நம்ம எப்படி பார்க்கணும்? கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு முழுமையாக நிறைவு செய்து யார் யாருக்கு என்னென்ன தொகுதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நேற்றே நமக்கு சொல்லியிருந்தோம், இன்றைய தினத்தில் தொகுதி பங்கீடு தான் முடிவடைந்த பிறகு அவர் பரப்புரையை மேற்கொள்வார் என்று. அதன்படி இன்றைய தினத்தில் மயிலாப்பூரில் பரப்புரை செய்யக்கூடிய எடப்பாடி பழனிசாமி முதலாவதாக கபாலீஸ்வரர் கோயில் போய் சாமி தரிசனம் மேற்கொண்டு பரப்புரையை மேற்கொண்டார். சுமார் 40 நிமிடங்கள் பரப்புரை மேற்கொண்ட அவர் அடுத்தபடியாக முன்னாள் பாஜக மாநில தலைவரும் முன்னாள் ஆளுநருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வாகனத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் சேர்ந்து அதே வாகனத்தில் வாக்கு கேட்கிறார் என்பதுதான் காட்சிகளாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரே வாகனத்தில் எடப்பாடி பழனிசாமி தமிழிசை பரப்புரையை நாம் பார்க்கிறோம் அந்த காட்சியில். அதன்படியாக தமிழிசை சவுந்தரராஜன் சென்னையில் போட்டியிடுவார் என்றையும் நாம் செய்தியாக பதிவு செய்திருந்தோம். ஒரே தொகுதிதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்னையில் ஒதுக்கி இருக்கிறது. அந்த ஒரு தொகுதியில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 27 தொகுதிகளில் ஒதுக்கி இருக்கும் பொழுது நாங்குநேரியில் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது எடப்பாடி பழனிசாமியுடன் ஒரே வாகனத்தில் அவர் ஏறி இருப்பது கவனம் பெறுகிறது. இன்னும் பாஜக தனது வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கவில்லை. பாஜகவை பொறுத்தவரை அகில இந்திய தலைமைதான் வேட்பாளர் யார் என்பதை அறிவிக்க வேண்டும். அதற்கு முன்பாக இருவரும் ஒரே வாகனத்தில் பரப்புரை செய்கிறார்கள் அல்லது பாஜகவுக்காக வாக்கு கேட்கிறார் என்றால் இதனுடைய சமிக்கை அந்த தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் 199% இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம். நிச்சயமாக சுபாஷ், இது ஒரு சமிக்கையாகவும் இருக்கிறது. இருந்த போதிலும் இப்ப மயிலாப்பூர் தொகுதி அப்படி பொறுத்த மட்டும் அது யாருக்கு சாதகமான ஒரு தொகுதியாக இருக்கிறது? கடந்த காலங்களில் வாக்கு வங்கியை எந்த கட்சி தக்க வைத்திருக்கிறது? பாஜகவினுடைய கணக்கு என்ன? நீங்க மயிலாப்பூரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அது மாறி மாறி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றியாகத்தான் இருக்கிறது. ஆனால் 2011, 16 ரெண்டுமே அதிமுகவுடைய சட்டமன்ற தொகுதியாக இருந்தது. அதன் பின்னராக கடந்த 2021 தான் அது
திமுகவுக்கு போது தற்போது சட்டமன்ற உறுப்பினராக மயிலை வேலு அவர்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மயிலாப்பூர் பாஜகவுக்கு ஒதுக்கி இருப்பது அவங்களுக்கு சாதகமாக பார்க்கிறார்கள். ஏன்னா கடந்த தேர்தல், அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட்ட தொகுதி தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி. தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வரக்கூடிய சட்டமன்ற தொகுதி தான் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி. அதனால் அவருக்கு இந்த தொகுதியில் பரிச்சயமும் இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய மக்களின் பரிச்சயம் இருக்கிறது, அங்கு உள்ள தலைவர்களுடைய பரிச்சயம் இருக்கிறது என்றதால் ஒரு பிரபலமான முகம் என்பதால அவருக்கு அந்த இடம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்தான் வேட்பாளராக வருவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இந்த காட்சிகள் மூலமாக நமக்கு தென்படுகிறது. இறுதி அறிவிப்பானது பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைமையானது அறிவித்தது. பாஜகவை பொறுத்த மட்டில் அதிமுகவுடைய கூட்டணியில நீங்க குறிப்பிட்ட மாதிரி சென்னையில ஒரு தொகுதி அப்படிங்கிறது அதிமுக ஒதுக்கி இருக்கிறது. அப்போ மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதமும் வெற்றி சதவீதம் அப்படிங்கறதையும் எந்த அடிப்படையில இந்த முறை பிரித்திருக்கிறார்கள் சுபாஷ்? இந்த தொகுதி வாரியாக, மாவட்ட வாரியாக அவர்களுக்கான சாதகங்கள், அவங்க வெற்றி பெற்ற இடங்கள், அவர்களுக்கான அமைப்பு ரீதியான ஸ்ட்ராங்காக இருக்க ஹோல்ஸ், அதே போல அதிமுகவுடைய சப்போர்ட்டும் அங்க இருக்கக்கூடிய இடங்கள் அடிப்படையில தான் கூட்டணி கட்சிகளுக்கான இடங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருப்பதாக பார்க்கிறோம். ஒரு சில இடங்கள் வேணும் என்றால் அனுசரணையாக, அதாவது கூட்டணி கட்சிக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொடுத்திருக்கிற தொகுதியை தவிர எஞ்சி இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாமே அப்படிதான் பிரிக்கப்பட்டதாக பார்க்கிறோம். அதிகப்படியான வாய்ப்பு, அதிகப்படியான சாதகமான இடங்கள் அம்மா மக்கள் முன்னேற்றம் தங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த இடத்துல பிரிச்சிருக்காங்கன்னே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல பாரதிய ஜனதா கட்சியும் அதே சமிக்கைகளை தான் நமக்கு கொடுக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியும் அதே போலதான் கொடுக்கிறது. இன்றைய தினத்தில் இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது அடுத்த கட்டமாக பரப்புரையில் எங்கே செல்ல போகிறார், அங்க வேட்பாளர் அதற்குள்ள அறிவிக்கப்பட போகிறார்களா என்பதும் பார்க்க வேண்டியிருக்கிறது. பரப்புரை செய்வதற்கு முன்பாக தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்து அந்த பரப்புரை இந்த தொடங்கி இருக்கிறார் என்பதும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும். நிச்சயமாக சுபாஷ், எடப்பாடி பழனிசாமியும் தமிழிசையும் ஒன்றாக வாக்கு கேட்டு வரக்கூடிய அந்த காட்சிகள் அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக என்டிஏ கூட்டணி என்பது தேர்தலை நோக்கி மிக தீவிரமாக நகர்ந்திருக்கிறது என்பதை நமக்கு புரிய வைப்பதாக இருக்கிறது. பரப்புரையை பொறுத்தமட்டில் இபிஎஸ்னுடைய அடுத்தடுத்த கட்ட திட்டங்கள் என்ன? அங்க போகும்போது இதே போன்று கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் ஆதரவு திரட்டுவாரா? அதுல என்ன யுக்தி இருக்கு? அந்த விஷயங்களும் வந்துவிட்டாலும் அடுத்த கட்டமாக அவங்களுடைய பரப்புரைக்கான பணிகள் அனைத்துமே செய்ய போகிறார்கள். இப்ப நாளைய தினம் பாத்தீங்கன்னா அவருக்கு பரப்புரை கிடையாது. வெள்ளிக்கிழமை தான் இதோட பரப்புரை. வெள்ளிக்கிழமை காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூரிலும், செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்திலும் எடப்பாடி பழனிசாமி தனது பரப்புரையை மேற்கொள்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னராக சனிக்கிழமை சென்னை ஆர்கே நகரிலும், திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூரிலும், அதன் தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை அதன் பின்னராக அவர் வெளியூர் போயிடுறாரு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை என வரும் 1ஆம் தேதி வரை அவர் வெளியூரில் இருந்து பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு முன்பாக அதிமுகவின் வேட்பாளர் 2ஆம் கட்ட பட்டியல் அல்லது முழு நீள பட்டியலானது இந்த 2 தினங்கள், அதாவது வெள்ளிக்கிழமை அந்த காலை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அன்று முகூர்த்த தினம் என்பதால அன்றைய தினத்துல அதிமுகவுடைய முழு வேட்பாளர் பட்டியலும், அதே போல கூட்டணி கட்சிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் அந்தந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள் அறிவிப்பார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருந்த ஒரு நாளில் அதற்கான வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 11 தொகுதிகளுக்கு ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அறிவித்து எஞ்சி இருக்கக்கூடிய 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் விரைவில் அறிவிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியும் தன்னுடைய வேட்பாளர். நன்றி சுபாஷ், இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.